ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வேதாந்த தெளிவிரித்து பாகுபட திரட்டி நாளும் தந்து கொண்டிருக்கும் நமது தேவகோமான் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பெருமானவர்கள் நாம் இன்னார் என்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தருடைய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் அனைவருமாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பவக்கோளானது தலையெடுத்து வருகின்ற காலத்தில் எல்லாம் நான் அவதாரம் செய்வேன் என்ற ஒரு சத்திய வார்த்தையானது பகவத்கீதையில் இருக்கிறது. சம்பவாமி யுகே யுகே என்று இந்த உலகத்துல அக்கிரமம் தலையெடுக்கும் போதெல்லாம் நான் அவதரித்து வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அருளி செய்திருக்காங்க. நம் பெருமானவர்களும் பவம் படர்ந்த காலமெல்லாம் பார் நிவர்த்தி செய்வதற்காக அந்த பார்வதி மணாளர் அவதரிப்பார் என்று அருளி செய்திருக்கிறார்கள். இந்த பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்காக முன்னாளில் எல்லாம் இறைவன் வேறு வேறு நாமங்களை பூண்டு இந்த நிலத்தில் வந்து உற்றதே போல் இந்த கலிகாலத்திலும் இந்த கலி என்கின்ற இந்த கொடுமையை மாற்றுவதற்காக அந்த சாமியே வந்து அவதரித்தது பற்றி நம்முடைய தேடுகூடகத்தில் பூமியின் பாரம் தீர்க்க புது புது நாமம் பூண்டு நேமிய மேனாளெல்லாம் நிலத்தினில் உற்ற தேவோ தாம் இந்த கலியை மாற்றி தனி யுகம் படைக்க வென்று சாமியும் வந்தார் என்று தாற்றுவேன் உங்கள் கம்மே. எனவே இந்த கலியை மாற்றுவதற்காக சாமியே வந்து அவதாரம் செய்தார்கள். இந்த வான்பதியை, தாங்கள் இருந்த அந்த வான்பதியை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த சாமியே வந்து தாம் தான் அந்த சாமி என்று தம்மை வெளிப்படுத்தி காட்டினாலும் நமக்கு அது புரிந்ததா? எளிதாக அது புரிய வேண்டும் என்றால், ஏன்னா வெளிப்படுத்தி காட்டினாலும் எல்லாருக்கும் அது புரிந்து விடாது. அது புரிய வேண்டும் என்றால் நீ அதற்கென்று பிறந்த மகனாக இருக்க வேண்டும். உலக அவா இச்சையினை கழட்டி விட்டு பார்த்தாதான் அவங்கதான் சாமிங்கிறது தெரியும். நீ இந்த உலக இச்சையிலே இருந்தீனா அது தெரியாது. இந்த உலக ஆவல்களை எல்லாம் கழட்டி விட்டு அவர்கள் பால், அந்த மெய்யின் பால் நீ ஆவல் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவங்க வெளிப்படுத்தி காட்டும் போது கண்ணாடி போல பளிச்சென்று உனக்கு தெரியும் என்று நம்முடைய பெருமானவர்கள் குரு ஸ்தோத்திரத்தில் காவலான புராதன வேதிய மேவலான வரோதயன் நாதர் மேல் ஆவலோங்க வாவுங்களன்றன் நாள் ஆவலோங்க வாவுங்களன்றன் நாள் பவனாசம் பழப்பழிங்கானதே. அப்போ இந்த உலக அவாவினை கழட்டி விட்டு அவர்கள்பால் ஆவல் கொள்ள செய்தால் மட்டுமே இந்த பாவமெல்லாம் நாசமாகி அந்த புராதன வேதியர் கண்ணுக்கு பளிச்சென்று தென்படுவார்கள். இப்படியாக நமக்கு பளிச்சென்று புலப்பட செய்வதற்காக பெருமான் அவர்கள்
தாங்கள் இன்னார் என்று பளிச்சென்று புலப்படுவதற்காக காட்டியருடைய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் வான்மதி குரல்ல பெருமான் அவர்கள் தம்மை காட்டியருடைய அந்த திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். வான்மதி குரல் திருவாக்கியம் எண் 74 பார்ப்போம். பக்கம் 118. பழைய காலத்தில் எம்எல்சி திரு ஆறுமுகசாமி அவர்களும் பழைய காங்கிரஸ் எம்எல்சி திரு ஆறுமுகசாமி அவர்களும் எழுத்தாளர்கள் சங்க தலைவர் திரு பன்னீர்செல்வம் BABL அவர்களும் தரிசனைக்கு வந்திருந்த போது ஆண்டவர்கள், நாம் பேசுகிறோம் கேட்கிறீர்களா? நம் நாவு இருக்கிறது, அது ஒரு தோல் தான். அதே போல் நம் கன்னமும் ஒரு தோல் தானே? ஆம். இரண்டும் பிரயோஜனத்து அளவில் ஒன்றாகுமா? ஆகாது. சரி, நம் நாவை 10,000 ரூபாய் கொடுத்து ஒருவர் கிரயத்திற்கு கேட்டால் தருவோமா? தரமாட்டோம். அதே போல் கன்னத்தில் ஒரு பக்கத்தை கொடு என்று கேட்டால் தரமாட்டோம். இப்படியே நம் தேகாதி அந்தத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றனவே, அவற்றில் ஒரு சின்ன பொருளை கூட கிரயமாக தரமாட்டோம். ஆகவே நம்முடைய இந்த தேகம் என்ன மகா கிரயம் உள்ள பல பொருட்களும் ஒன்றாக சேர்த்து உன்னதமாக கட்டப்பெற்றுள்ள அருமையான கட்டிடம் என்று பாருங்கள். அதன் முழு கிரயத்தை யாராலாவது மதிக்க முடியுமா? முடியாது. அந்த கட்டிடத்திற்கு குடியேறி இருந்து அரசு பண்ணி கொண்டிருக்கிற ராஜாதான் உயிர். அப்போ இந்த மனித தேகம் எப்படியாப்பட்ட ஒரு கட்டிடம்? யாராலும் கட்ட முடியாத ஒரு திருமாளிகையாச்சே. அதுல இருக்கிற ஒரு சின்ன பொருளும் வேற வேற வேலைகளுக்காக எப்படி அருமையாக கட்டப்பெற்று இருக்கு. அதுல உள்ள இருந்து ஒரு அரசு பண்ணி கொண்டிருக்கிறதே ஒரு ராஜா. அந்த ராஜா தான் உயிர். அந்த ராஜா இல்லைன்னா இந்த கட்டடத்துக்கு மதிப்பே இல்லையே. அரசு பண்ணி கொண்டிருக்கிற ராஜா தான் உயிர். அப்போ அந்த உயிராகிய ஜீவன் இந்த தேகத்தை விட்டு புறப்பட்டு விட்டால் பிறகு இந்த உடலுக்கு ஏதாவது மதிப்புண்டா? இல்லை. ஆகவே உயிர்தான் பிரதானமானது என்று தெரிகிறதல்லவா? இப்போ மனிதர்களுக்கு தெய்வம் ஒன்று வேண்டும் என்று நினைக்கிறார்களே, தெய்வம் எதற்கு வேண்டும்? உணவை உண்டாக்கும் உழவு வேலைக்கு தெய்வம் வேணுமா? வேண்டுவதில்லை. அதை மனிதனே செய்து விடுவான். அதே போல் நமக்கு வேண்டிய உடைகளை தயார் செய்ய தெய்வம் வேண்டுவதில்லை. வியாதி வந்தால் அதை நீக்க தெய்வம் வேணுமா? வேண்டுவதில்லை. மனிதன் மருந்துகள் தயார் செய்து கொடுத்து அதை சரி செய்து விடுவான். முதுகை 2ஆக பிளந்து உள்ளே இருக்கும் துகடத்தை நீக்கிவிட்டு மறுபடியும் தைத்து சொத்தப்படுத்தி விடுவான். அதே போல் கல்வி கற்பிக்க தெய்வம் வேண்டுவதில்லை. அதற்கு வாத்தியார்கள் இருக்கிறார்கள். வம்பு வழக்குகள் வந்தால் அதை பேசி சரி செய்ய வக்கீல்கள் இருக்கிறார்கள். இப்படியே எல்லா வேலைகளையும் மனிதனால் செய்ய முடியும். அப்போ தெய்வம் எதற்கு? இல்ல, நம்ம சாமி கும்பிடுறோமே, எதுக்காக கும்பிடுறாங்க? உலகத்துல பணக்காரன் ஆகணும், நோய் நொடி இல்லாம ஆகணும், இருக்கணும், எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அது தீரணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, அது ஆகணும், உடம்பு ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, அது ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் உன்னால முடியுமே. உன்னால முடிகிற காரியத்துக்கா தெய்வம் வேணும்? அப்போ தெய்வம் எதுக்காக வேணும்? ஆனா தெய்வம் வேணுமே மனிதனுக்கு. எதுக்காக வேணும்? உன்னால முடியாத ஒரு காரியம் தெய்வத்தால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கணுமே. அந்த காரியத்துக்காக தானே தெய்வம் வேணும். இந்த கேள்வியே இந்த உலக மக்களுக்கு புதுசா இருக்கும். யாருக்கிட்டையாவது போய் தெய்வம் எதுக்கு வேணும்னா அதை யோசிக்கவே மாட்டாங்க. நான் பணக்காரனா இருக்கணும், நான் அவங்கள விட நல்லா இருக்கணும், இவங்களை விட நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர இந்த கேள்வியே இந்த உலக மக்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த கேள்வி உங்களுக்கு புதுசாக இருக்கிறது அல்லவா? ஆம். இதற்கு பதில் சர்வ புவனத்திலும் எந்த கல்வி ஆராய்ச்சினாலும் எவர் ஒருவராலும் கண்டு சொல்ல முடியாது. அப்படி யாராலையும் சொல்ல முடியாததை நம்முடைய பெருமானவர்கள் நமக்கெல்லாம் எளிமையாக, நம்முடைய மெய்வெளிச்சாலையில இருக்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட தெய்வம் எதற்கு வேணும்னா சொல்லிடும்.
அப்படியாக நமக்கெல்லாம் பழக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல யார் எப்பேற்பட்ட பெரிய மனுஷத்தையும் கேட்டாலும் சொல்ல தெரியாத அந்த பதிலெல்லாம் நம்ம பெருமானவர்கள் நமக்கு எளிமையாக பழகி தர்றாங்க. ஆனால் இங்கே அது எமது நடைமுறை கைமான செயலாக விளங்கி நிற்கிறது. யமன் வந்து சந்திக்கும் போது அவன் கையில் சிக்கி நாரி சாகாமல் தப்புவித்து ஜீவ சுயராஜ்யம் எனும் ஸ்வர்ணபதி கைலை வீட்டில் குடிபுகச் செய்விக்கின்ற அந்த பார பெரிய தனித்த ஒரு காரியத்திற்கு தான் தெய்வம் வேண்டும். இந்த காரியத்துக்காக யாராவது தெய்வத்தை வணங்குறாங்களா? இறுதி நேரத்துல அந்த யமன் வந்து சந்திக்கும் போது அவன் கையில சிக்கி நான் ஆறி செத்துறாம அந்த ஜீவ சுயராஜ்யம் என்னும் அந்த சொர்க்கபதி வீட்டை நான் அடையணும், அதுக்கு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு யாராவது தெய்வத்தை வேண்டாங்களா? அப்ப என்ன வேண்டணும்னே தெரியல. அதுக்கப்புறம் தெய்வம் எதுன்னு தெரியல. கல்லையும் மண்ணையும் மட்டையையும் இதுதான் தெய்வம்னு நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கணும்னு தெரியல, எது தெய்வம்னு தெரியல. அந்த தெய்வம் எது என்று தெரியுமா? அதுதான் உன் உடலுக்குள் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருந்து அதை நாரவிடாமல் காப்பாற்றி வருகின்ற உன் உயிராகிய ஜீவன். இப்ப தெய்வம் எது அப்படின்னா உனக்குள்ளதான் இருக்கு. உன்னுடைய இந்த தூலங்கள்லாம் விலை மதிக்க முடியாத கருவிகளாக இருக்குன்னு பார்த்தோமே. அந்த கருவிகளை எல்லாம் இந்த கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு ராஜா அரசு பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு பார்த்தோமே. அந்த ராஜா இல்லைன்னா இந்த கருவிகள் எல்லாம் ஒரு பைசா கூட பெறாதுன்னு பார்த்தோமே. அந்த ராஜா தான், அந்த உயிர் தான் கடவுள், ஜீவன். அப்போ கடவுள்னா யாரு? நம்முடைய உயிர் தான் கடவுள். உன் உயிராகிய ஜீவன், அந்த ஜீவன் உன் கடத்துக்கு உள் இருப்பதால் கடவுள் என்ற நாமத்தை பெற்று, அந்த வார்த்தையிலேயே தெரிகிற மாதிரி தானே நம்ம முன்னோர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. கடவுள் அப்படின்னாலே கடம் கூட்டல் உள், உடம்பு கூட்டல் உள், உடம்புக்குள்ளதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம ஏன் வெளியே தேடணும்? அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லையே இந்த உலக மக்கள்கிட்ட. அதை உன் முயற்சி கொண்டு நீ சந்திக்க முடியாது. அப்ப இதை சந்திக்கணுங்கிறாங்களே, எப்படி சந்திக்கிறது? நமக்குள்ளாக அந்த ஜீவன் இருக்கு, அந்த உயிர் இருக்கு, அந்த கடவுள் இருக்காங்க. அவங்கள சந்திக்கணும். அந்த உனக்கு வந்து நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு எப்போதும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கே ஒரு இளஞ்சிய லட்சிய உயிர், அந்த உயிரை நீ சந்திக்க வேண்டாமா? அதை பார்க்கணுங்கிற எண்ணமாவது உனக்கு வர வேண்டாமா? உயிரை சந்திக்கிறதா அப்படிங்கிற உலகத்துல நீ இருக்க. நாம் ஆசைப்பட்டோம், என் உயிரை பார்க்க ஆசைப்பட்டோம். நீயோவெனில் உயிரை பார்க்க முடியுமா என்று சொல்லுகிற உலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். எழுந்திரு, பார்க்கலாம் அப்படிங்கிறதும் அறிவு செய்வான். அது போல எப்படி பார்க்கறது அந்த உயிரை? நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரை எப்படி பார்க்கறது? நாம் உன்மேல் வைக்கும் இரக்கத்தால் உன் இருதய வீட்டில் இருக்கும் ஜீவனை நீ சந்திக்கும்படி செய்து வைக்க முடியும். உன்னோட முயற்சி கொண்டு நீ அதை சந்திக்க முடியாது. கண்டிப்பா அதுக்கு தான் ஒரு துணை வேணும். அந்த துணை உன்னுடைய ஜீவனை உன்னை சந்திக்க செய்வாங்க. உன் இருதய வீட்டில் இருக்கும் ஜீவனை நீ சந்திக்கும்படி செய்து வைக்க எம்மால் முடியும். அந்த செயலை நாம் பழகி வந்திருக்கிறோம். எப்படி சந்திக்க வைக்கிறதுங்கிற செயலை நாம் பழகிட்டு வந்திருக்கிறேன், படிச்சுட்டு வரல. மெய்யாக சொன்னால் இந்த இடத்துலதான் அவங்க தன்னை வெளிப்படுத்துறாங்க. அந்த ஜீவனையே நாம், அதற்கு சாட்சி எதுவுமே நம்ம பெருமானவங்க சாட்சி இல்லாம எதையுமே சொல்ல மாட்டாங்களே. எம் தேவ மக்கள் பலாயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்களை சாட்சி வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். நேற்று கூட சொன்னாங்க, எம்மை எனக்கு யாருன்னு தெரியவில்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து சாட்சிக்கு ஆள் இல்லை, நான் சொன்னாலும் எடுபடாது. இன்னைக்கு எனக்கு பலாயிரக்கணக்கான மக்கள், ஆமா நாங்க ஜீவனை பார்த்தோம் என்று சொல்வதற்கு சாட்சி சொல்லக்கூடிய மக்களை, பலாயிரக்கணக்கான தேவ மக்களை சாட்சிக்கு வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், அந்த ஜீவனே நாம். அப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த உயிரை நாம பார்க்கணுங்கிற ஒரு இரக்கம் கொண்டு நாம இந்த தூல திருமேனியில இருக்கிறோமே. அப்போ இந்த தூல திருமேனியில நாம இருக்கிறதுனால அவங்களும் இந்த தூலம் எடுத்து வந்து நம்ம முன்னால குருபரனாக வந்து, அந்த உயிரே தான் தூலம் எடுத்து வந்து நமக்குள்ளாக அந்த இருந்த ஜீவன் தான் கடம் எடுத்து
கடத்துக்கு உள்ள இருந்த அந்த ஜீவன் கடமெடுத்து வெளியே வந்து அவங்களை சந்திக்கும் போது நாம ஜீவனை சந்திக்கிறோம். உயிராகிய ஜீவனுக்குத்தான் அந்தந்த மதங்களிலும் பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், காயத்ரி, கலிமா என்ற பல நாமங்கள் இருக்கின்றன. அந்த ஜீவன் ஒரு திரு உரு ஏற்று வந்திருக்கும் போது அத்தேவ ரூபத்திற்கு தெய்வம், சத்குரு என்ற நாமங்கள் வழங்கப் பெறுகிறது. யமபடரை நீக்கி பரிசுத்த முத்தி வீட்டில் ஆக்கும் அந்த காருண்ய ரூபமே கண்கண்ட தெய்வம். அப்போ அந்த உயிரானது ரூபம் எடுத்து முன்னால வந்து நமக்கு இவ்வளவும் பேசுறாங்களே, அவங்கதான் கண்கண்ட தெய்வம். இங்கே நீங்கள் கொஞ்ச நாள் இருந்து பழகினீர்களானால் உங்கள் ஜீவனை நீங்கள் சந்திக்கும்படி நாம் செய்து விடுவோம். அதுக்கு சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு போனா தெரியாது, அவங்கதான் நம்ம ஜீவன். கூடையே இருந்து பார்த்து ஒவ்வொரு விஸ்வரூப காட்சியவா பார்க்கும்போது ஆச்சரியமான ஒவ்வொன்னா தரிசனை பண்ணும் போது அது எந்த கண் கண்ட தெய்வம்? இந்த ஊனக்கண் கண்ட தெய்வமா? இல்ல, இந்த ஊனக்கண் கொண்டு கொஞ்ச நாள் தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தாலும் நம்ம நேற்று பார்த்த மாதிரி சிரசினில் துய்ய பாகை செங்கரன் தரிவாள் உந்திரம் அதுதான் தெரியும். ஒரு துய்ய பாகை கட்டிட்டு ராஜா மாதிரி இருக்கிற அந்த தோற்றம் தான் தெரியும் நீ இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கும்போது. ஆனா அந்த ஞானக்கண் கொண்டு பார்க்கும்போதுதான் தரிசனை என்பது பார்க்கிறதா. அப்படி பார்க்கறது தரிசனைனா திருடனை தரிசித்தேன், நோயாளியை தரிசித்தேன்னு சொல்லலாமே, அப்படி சொல்றது இல்லையே. தரிசனை என்பது பார்ப்பது அல்ல. தரிசனை என்பது இரு விசும்பும் அறிய தரிசிப்பது. இரு விசும்பு அப்படின்னா நம்ம என்னமோ இரண்டு வானம்ல இரண்டு செவியத்தான் பெருமான் அவர்கள் இரு விசும்பு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இரு விசும்பும் அறியும்படி தரிசிக்கணும், ரெண்டு செவிகளும் அறியும்படி தரிசிக்கணும். உங்கள் ஜீவனை நீங்க அதை இருந்து கூடவே இருந்து பழகினா தானே அந்த நாதத்தை அந்த இரு விசும்பும் கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்கத்தானே நீ அந்த ஜீவனை சந்திப்ப. அப்போ உங்கள் ஜீவனை நீங்கள் சந்திக்கும்படி நாம் செய்து வைத்து விடுவோம். அப்ப அவங்க யாரு? குருவேதான் பரன். ஏதேதோ வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது, ஆனால் உங்கள் தலைகளை யமனிடத்திலிருந்து காத்து ரட்சிக்கும் இந்த காரியத்திற்கு தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்ப இந்த செயல்தான் உன்னுடைய தலையை யமனிடமிருந்து காத்து ரட்சிக்கிற செயலாக இருக்கும். அதுக்குத்தானே தெய்வம் வேணும்னு பார்த்தோம். அப்போ அந்த உயிர் உனக்குள்ளாக இருந்த அந்த உயிர் கடமெடுத்து வரும்போது, உன்னை போலவே ஒரு தேகம் எடுத்து வரும்போதுதான் நீ அந்த உயிரை சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கும் போதுதான் அந்த யமனை ஜெயிக்கின்ற அந்த வல்லபத்தை நாம பெறுகிறோம். அப்போதான் அந்த உயிரை சந்திக்கலாகி அந்த பிரம்ம வித்தை செயல் நடைபெறுகிறது அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல. அப்படி உனக்கு அந்த செயலை செய்கின்ற அந்த உனக்குள்ளாக இருந்த அந்த உயிர் தான் நான் தான் தூலம் எடுத்து முன்னால வந்து பேசுறேன், என் நாவு கூவுது, உன் செவி கேக்குது, அப்ப நான் யாராக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல தன்னை வெளிப்படுத்தி காட்டினதை நம்ம பார்ப்போம். இன்னொரு திருவாக்கியமும் நம்ம பார்ப்போம். வான்மதி குரல் திருவாக்கியமே 107. உயவீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கு நாளே. அப்போ உய்ய வீடு ஏற்றுவதற்காக வந்த மதங்கள் எல்லாம், மதங்களோட செயல் என்னவாக இருந்தது? இந்த மனிதர்களை எல்லாம் அந்த உய்ய வீடு ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மதங்கள் வந்தன. அந்த தொழிலைத்தான் கை கொண்டு வந்தது. அந்த தொழில் நடந்துச்சா? அந்த தொழில் பலித்ததா என்றால் பலியாமல் போயிடுச்சு இந்த கலியனுடைய பலியினால. அப்போ இந்த மதங்கள் எல்லாம் என்ன செய்ததாம்? திரண்டொன்றாய் கூடி பேசி, எல்லா மதங்களும், எத்தனையோ மதங்கள் வந்தன. முதல்ல ஆதியில வந்தது சைவ மதம், அதுக்கப்புறம் அதுல இருந்து வைணவ மதம்,
ஜைன மதம், புத்த மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், எத்தனையோ மதங்கள் வந்தாலும் இந்த மதங்களினுடைய தொழில்கள் எல்லாம் இந்த கலியிருள் வலியால் சிதைவுண்டு போகும்போது இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுதான். என்ன பேசுது? நம்முடைய வலிமையெல்லாம் நாம இழந்துட்டோம், என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நீத போத வேத நாகாந்தருடைய கையகத்து நம்ம ஆகணும் அப்படின்னு இந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிட்டு அதை பத்தி நம்முடைய பெருமானவர்கள் மானியத்திலேயே அள்ளி செஞ்சுப்பாங்க. அதையும் பார்ப்போம். ஆங்காங்கு பாஷைகள் தோறும் வந்து வந்து மகா வலிமை திறங்க உதயம் செய்து வெயிலொளி விரித்து கமழ்ந்து விளங்கி நினைத்துக் கொண்டிருந்த வேதத்தினது பொலிவு உன்னத மெய்க்கரணங்கள் ஆகிய மதங்கள் எல்லாம், வேதத்தோடைய கிரணங்கள் தான் இந்த மதங்கள், இதெல்லாம் வெளியேற பெற்று ஆங்காங்கு நடாத்தி கொண்டு வந்த பெரிய காரிய அரிய செயலானது பின்னால் வெளித்து படர்ந்து வர வர கலியிருள் வலியால் சிதை உண்டு தாம் வந்த காரியம் தடைபட்டு பலியாது. இந்த மதங்கள் எல்லாம் வேதத்தினுடைய கிரணங்களாக, அந்த வேதத்திலிருந்து கிரண கதிர்களாக, எப்படி சூரியன்ல இருந்து கிரண கதிர்கள் இந்த பூமியை நோக்கி வந்து இந்த பூமியோட இருளெல்லாம் எடுத்து எடுத்து உண்ணுவதற்காக வருகிறதோ, அது போல அந்த வேதத்தினது கிரணங்களாக இந்த மதங்கள் எல்லாம், கிரணம் வந்து ஒண்ணுதான் இருக்குமா, நிறைய வரும் கிரணம். அது போல நிறைய மதங்கள் இந்த பூமியை வந்து இங்க இருக்கிற இருளெல்லாம் எடுத்து எடுத்து உண்ணுவதற்காக வந்தது. அந்த அரிய செயல் பின்னால் செழித்து படர்ந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த கலியிருள் வலியால் அது சிதை உண்டு தடைபட்டு தாம் வந்த காரியம் பலிக்காது போனது. அப்போ தங்களுடைய எவ்வன மகத்துவமும் மரமளகு சீர்வுரையும் குறைந்து சீர்கேடடைந்து மெலிவுற்ற சிந்தனையால் பன்னெடுங்காலமாக ஏக்கமுற்று பின் ஒன்று கூடி பேசி திரண்டு, இந்த மதங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஓர் நீத போத வேத வேதியரிடத்தே அவரது கையகத்தாகி தங்களுடைய பழமை பலந்திரம் கொண்ட மகத்துவ சிறப்பெழில் வலிமைகள் எல்லாம் ஒருமுகமாகி பெற்றுக்கொண்டு ஒரு திறன் வலிவேறி தீரி கூரேறு காலம் பனைத்து புடப்பேறி விட்டதினாலும் நம்மளுடைய திறமையெல்லாம் போயிடுச்சு. இப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு நீத போத வேத வேதியர்களுடைய கையகத்தாகி நாம பழமை சிறப்பெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த காலம் பனைத்து புடப்பேறி விட்டதுனாலதான் அந்த மதங்கள் எல்லாம் இந்த நீத போத வேதராக நம்ம பெருமானவர்கள் கையகத்துல வந்து எல்லா மதங்களும் வந்துருச்சு. அதனாலதான் பெருமானவர்கள் அவதாரம் செஞ்சாங்க. அந்த எல்லா மதத்தினுடைய வல்லமையையும் கையகத்தை அடக்கி கொண்டு ஜகத சர்குணால் அங்கிருந்த சன்னத அகபூரங்கும் கண்டாண்ட சலாசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட கோடூழிய யுகங்கள் நான்கும் கை கொண்ட கொடுழிய மகதி ஆண்டவர் வந்தவதாரமே. இப்படி எல்லா மதங்களுடைய செயலையும் கையகத்து அடக்கி கொண்டு பெருமானவர்கள் வந்து அவதரித்தார்கள். இந்த செய்யுள், இந்த உய்யவே நேற்ற வந்த என்ற செய்யுள் சபையில் படிக்க பெற்ற போது ஆண்டவர்கள் மதங்கள் எல்லாம் எப்போது ஒன்று கூடி பேசின, எங்கே கூடி பேசின சொல்லுங்க பார்க்கலாம். சபையோர் தெரியவில்லை. ஆண்டவர்கள் மதமும் எப்பவாவது கூடி பேசுமா? பேசாது. இருப்பினும் அவை கூடி பேசி அளக்கின்ற முடிவாகிய பலனை நீங்கள் இங்கே காலை வாழ்வில் அனுபவிக்கிறீர்கள். அந்த மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி மதங்கள் என்னைக்காவது பேசுமா? பேசாது. ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்? அந்த மதங்களுடைய செயலெல்லாம் கை கொண்டு வந்து அதனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறது யாரு? நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. சாலையில வாழ்கிற மக்கள் தான் அனுபவிக்கிறீங்க. சாலை வாழ்வில் அனுபவிக்கிறீர்கள். ஒருவர் காலகாலம் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு மதமாய் எல்லா மதங்களையும் கற்று தேர்ந்து பழகி அவைகளின் முடிந்த முடிவாகிய பலனை ஒரு சிமிழில் அடக்கி எடுத்து கொண்டு வந்து உங்கள் எல்லோருக்கும் இது நேரம் வழங்கி கொண்டிருப்பதால்
மேற்சொன்ன மெய்ச்செயல் உங்களுக்கு வெகு எளிமையாக கிட்டும்படி வாய்த்தது. எல்லா மதத்தினுடைய செயலையும் ஒருத்தவங்க பாடுபட்டு கற்று தேர்ந்து, ஒரு மதத்தை கற்று தேர்றதுக்கே எத்தனையோ ஆண்டு காலம் ஆகும். எல்லா மதங்களையும் கற்று தேர்ந்து அந்த பலன்களை எல்லாம் எடுத்து ஒரு மையாக ஆக்கி ஒரு சிமிழில் அந்த மைய போட்டு அடைச்சி அந்த மைய எல்லா மக்களுக்கும் வழங்குவதற்காக, சாலையில போனா மைய போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மைய போடுறது உண்மைதான். இந்த மையத்தான் உங்களை மயக்குவதற்காக இந்த மையை போட்டு அது இந்த உலக மக்கள் எல்லாரும் வந்தாலும் கொடுக்கிறதற்கு குறையாத ஒரு சிமிழியில மையை எடுத்துக்கொண்டு பெருமானவர்கள் அவதாரம் செய்து அது எல்லோருக்கும் எளிமையாக கிட்டும்படி, மரளி என்கிற யமனுடைய அவமான அவஸ்தை தீண்டும் அடையாளம், கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகி யுகங்கோடி கால நரக வேதனைக்கு போகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே சதுரகத்திலும் உண்டான எல்லா ஜாதி மத வேதங்களும் வந்தன என்பதை நிரூபணையோடு பிரத்யட்சத்தில் கண்டு அனுபவித்து இன்புறுகின்ற பெரும் பேரானது மகா ஆச்சரியம் பிறந்த இக்கலிக்கடையில் இங்குதானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த செயல் எல்லா மதங்களினுடைய அந்த பலன், அதை அனுபவிக்கிற அந்த திறமை எங்க நடந்துகிட்டு இருக்கு? இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை அனுபவிக்கிறவங்க யாரு? நாம தான். அதை கொடுக்கிறவங்க யாரு? நம்ம பெருமானவர்கள் தான். மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி நம் சாலை எல்லைக்கு இதுவரை யாரும் கண்டும் கேட்டுமிராத அதிகாரண வல்லபத்துடன் விளங்கி நிற்கிற பெருக்காதிக்க செயல் என்னவென்று இப்போ உங்களுக்கு தெரிகிறதல்லவா? அப்போ மதங்கள் எல்லாம் என்ன பேசிச்சு, அந்த செயல் எல்லாம் என்ன, அந்த ஒன்று கூடி அதை செஞ்சு கொண்டு வந்த செயல் என்னவாக இருந்தது? அந்த செயலை இன்னைக்கு அனுபவிக்கிறவங்க யாரு? அந்த செயலை நமக்கு செய்து வைக்கிறவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆம், இந்த மெய்யில் உங்கள் அறிவு வளர வளர இந்த அதிசய அகமிய உண்மைகளை ஒவ்வொன்றாய் உங்களுக்கு வெளியாக்கி வருகிறோம். இப்படி ஒவ்வொன்னா நமக்கு வெளியாக்கி வர்றாங்களே, இதுதான் ஒவ்வொரு விஸ்வரூப தரிசனம். நமக்கு இதெல்லாம் தெரியுமா? இந்த பேச்சே வெளி உலகத்துல கிடையாதே. புலங்காத பேச்சுலகில் உங்களுக்கென்றே புகழுகிறேன், கேட்க மதி அதிகம் வேண்டும். கேட்கறதுக்கு மதி அதிகம் வேண்டும், மதித்தனம் வேண்டும் சொல்லுவாங்க பெருமானவர்கள். மதித்தனம்னா என்ன? மதி இருக்கு, எல்லாருக்கும் தான் மதி இருக்கு. ஆறறிவு உடல் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலே கிடக்கும் போது அந்த மதியை பயன்படுத்தவில்லை. அதாவது அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க, ஒரு பணக்காரன் இருக்கான், ஆனா பணக்காரத்தனம் இல்லை, பிச்சைக்காரத்தனம் தான் இருக்கு. என்கிட்ட காசு இருந்தும் பிச்சைக்காரத்தனம் தான் இருக்கு, 5 பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இருக்கு, ஆனா பணக்காரத்தனம் இல்லை. ஒரு ஏழை இருக்கான், அவன் கையில ஒரு 10 ரூபா தான் இருக்கு. யாராவது பசிக்குது அப்படின்னு கேட்டா, இந்த என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, இந்த உனக்கு ஒரு 5 ரூபா தரேன், நீ சாப்பிட்டுக்கொண்டு கொடுத்தா அவன்கிட்ட இருக்கு பணக்காரத்தனம். அப்போ மதி இருந்தாலும் அந்த மதித்தனம் இருக்க வேண்டும். ஆறறிவு உடல் எடுத்தாச்சு, அந்த மதித்தனத்தை பயன்படுத்தலாம நீ ஐயறிவு தனத்தையே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ அந்த ஆறறிவு அந்த மதித்தனத்தை பயன்படுத்துவதற்காக வேண்டி இங்க சாலையில எந்த மதத்தை நீ சார்ந்தவர்களாக இருந்தாலும் உன்னை மதமாற்றம் செய்யறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ உன்னுடைய மதத்திலே இல்ல, அதனால உன்னை என்ன பண்றாங்க, தன் தன் மதத்தில் தவறாதிருத்தி, உன்னோட மதத்துல நீ இல்ல, உன்னோட மதத்துல உன்னை இருத்தி வைக்கிறது. தன் தன் மதத்தில் தவறாதிருத்தி பண்பு பிறந்த பலகலை ஒக்க இன்புற ஈட்டும் இயல் மொழி அண்ணல் தன் பெரு வெளியே சாலையன்றோதே. இங்க வந்தா உன்னை மதமாற்றம் செய்யறதில்ல, உன் மதத்துல உன்னை இருத்தி வைக்கிறது. தன் தன் மதத்து உட்பொருள் தடையிலா நந்தத்துடன் வந்தெடுத்துரைக்கும் வள்ளல் வாசத்தலம் சாலையடி.
சர்வ மதங்கள் எல்லாம் சார்ந்து நின்று சாலையிலே அறிந்து மகிழ்கின்ற ஆச்சரியம் பூங்கிலியே. எல்லா மதங்களுமே இலங்குதிரு சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்துற்றார் பூங்கிலியே. அப்போ வள்ளலாகவும், வள்ளலுடைய வாசஸ்தலம் நம்முடைய மெய்வெளிச்சாலை. அங்க இருக்கிற வள்ளல் யாரு? வல்லாளர். எல்லா மதங்களையும் மக்களையுமே தந்தன் மதத்தில் இருக்க செய்யக்கூடிய வல்லாளர். அவங்கதான் எல்லா மதத்தையும் கையடக்கி வந்த மாபலேவா. அவங்க குபேரர், அவங்க மேரு பாதா. அந்த பாடலையும் இங்க பார்ப்போம். உயவர்க்கும் வயத்து மாதம் முழுதும் கையகத்தடக்கி வந்த மாபலேவா, மாபலேவா. பொற்பகன்ற பற்பல மாதம வைக்கும் உற்பன சீரும் வலிமை ஊட்டுதாரே, ஊட்டுதாரே. தேங்கி வந்தின் எங்கிய மாதங்களுக்கு ஒங்கிய விழிப்பளித்த ஓ குபேரா, ஓ குபேரா. வந்த பல மந்திர பாலன அனைத்தும் கண்டிட கொள்ளாண்ட பனி மேருபாதா, மேருபாதா. இப்படியாக எல்லா மதத்தினுடைய செயல்களையும் இந்த கலிகாலத்தில் கையகத்து அடக்கி வந்து இந்த மதங்கள் எல்லாம் செயலிழந்து போய் இருக்கும் போது அதுக்கு வலிமை ஊட்டுவதற்காக தேங்கி போயிருந்த அந்த மதங்களுக்கெல்லாம் ஓங்கியே விழிப்பு அளித்த ஓ குபேரராகவும், அவர்கள் எல்லா மதத்தினுடைய செயல்களையும் கையகத்தி கொண்டு கையகத்து அடக்கி கொண்டு வந்த வள்ளலாகவும் வல்லாளராகவும் பெருமான் அவர்கள் அவதரித்து எல்லாரையும் தன் தன் மதத்தில் தவறாது இருத்திய தெய்வம் அவர்களை இந்த திருவாக்கியத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கலியில் இந்த பூமியின் பாரம் தீர்க்க வந்த பெருமானவர்கள் ஒரு மதத்தினருக்கோ அல்லது ஒரு ஜாதியினருக்கோ சொந்தமானவர்கள் அல்ல. சர்வ மதத்தினருக்கும் அந்தந்த மதத்தை சார்ந்த அவரவர்களை மதமாற்றம் செய்வதற்காக அவர்கள் வரவில்லை. தன் தன் மதத்தில் தவறாது இருத்துவதற்காக, இருத்தி வைப்பதற்காக அந்த வல்லாளர், வள்ளல், மாபலேவா, குபேரர், மேரு பாதா அவர்கள்தான் நம் ஆத்மா. நம் ஆத்மாவே, நம் உயிரே, நம் ஜீவனே தூலம் எடுத்து வந்து பரன் நம் முன்னால் அவர்கள்தான் பரனாக நிற்கிறார்கள், நம் உயிராக நிற்கிறார்கள். அவர்களை சந்தித்தால் நம் உயிரை சந்திக்கிறோம். அப்படியாக அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காட்டி அருளிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகளும் இது போன்ற நிறைய திருவாக்கியங்களை கண்டெடுத்து நமக்கு தருவதற்காக இருக்கிறார்கள். தேட தேட அந்த பெட்டகத்திலிருந்து நமக்கு நிறைய முத்தாபரணங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அந்த முத்தாபரணங்களை எல்லாம் அணிந்து மகிழ்வோம் என்று கூறி பரனாக வந்த அந்த குருபிரான் அவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முற்றுப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.